அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா எனக்கு சரியான ஃபீவரு, காய்ச்சல். இன்னும் சரியாகவே இல்லை. இன்னும் அந்த நாக்கில் வந்து டேஸ்ட்டு தெரியவே இல்லை. காய்ச்சல் வந்து அப்படியே எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. சரியாக உள்ள காய்ச்சல். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிலேயும் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லையே அதை எப்படி சொல்கிறேன்னு தெரில. ஸோ மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதனால் வீடியோ அடுத்தடுத்து என்னால் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ அதிலேருந்து மீண்டு வரையே எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் சரி விளாக் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி விளாக் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட் ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து டெலிவரி தந்துட்டு போனாங்க. அயன் பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். ஏன்னா அயன் பாக்ஸ் நான் வச்சுருந்தேன் சவுதி அரேபியாவில் 2 கொண்டு வரணும். வெயிட் கூடி போனதுனால கொண்டு வர முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இது ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1000 ரூபா தான். ஆனால் கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல கம்பெனி. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட்டு இது என்னன்னு தெரியுன்னா நம்ம வண்டிக்கு உள்ளது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு இது கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லைன்னா நம்ம புல்லட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஜெயின் பேக்கெலாம் போச்சுன்னா குறைஞ்சது 4000-5000 ஆயிரும். அதனால் இது கண்டிப்பாக வேணும்னாங்க. ஸோ இதுவும் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஒரு 450 சம்திங் ரூபா வந்துச்சு. இப்போ தான் வந்துச்சு. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா சூப்பர் கம்பெனி மவுண்ட்னு சொல்லி செயின் க்ளீன் பண்ணுறது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா செயின் லூப்பு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா வண்டியில் மேஜர் கம்ப்ளைண்ட் என்ன வரும்னா இந்த மாதிரியா செயின் பிரேக் தான் அடிக்கடி பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆகும். அதனால இது கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஆர்டர் போட்டேன். ஒரு வழியாக வந்துருச்சு. மழை வேறு பெய்தனால தண்ணியில் கொண்டு போகும்ல அப்படின்னா செயின் சகதியாயிடும். அப்போ இந்த செயின் க்ளீன் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்ப்ரே அடிச்சுன்னா அப்படியே அந்த சகதிலாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செயின் லூப் அடிச்சுன்னா கொஞ்சம் செயின் நல்லாயிருக்கும். இதையும் செக் பண்ணி பார்த்தேன். இந்த அயன் பாக்ஸையும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஹேவல்ஸ் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸு 1100 ரூபா தான் ஃப்ளிப்கார்ட்டில். இது ஒரு 400 ரூபா வந்துச்சு. இன்னும் 2-3 திங்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். அது எத்தனை நாள் கழிச்சு வரும் தெரியல. 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி தான் கொஞ்சமாவது வேக்குது. வீட்டுக்குள்ளே தான் இவ்வளோ நாள் இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்க. வருது காய்ச்சல் வருது போகுது. இன்றைக்கி என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி குடிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டேன். ஆனால் அந்த தலை பெயின் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்மெல் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த கொரோனா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் வீடியோ என்னால் எடுக்க முடியல. அப்புறம் ஒரு சொன்னோம்ல ஒரு ஃபேமிலி இஷ்யூ பர்சனல் மேட்ரு. அதனால் என் மனசு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நொந்துருச்சு. என்னன்னு தெரியல, நைட்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. அதே சிந்தனை 2-3 நாளாக பார்த்திங்கன்னா அதே சிந்தனை. 2 நாளாக அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து கமெண்டில் வந்து நம்ம வீடியோ கமெண்டில் சர்ப்பு ப்ரோ என்னாச்சு. ஏன்னா சர்ப்பு ப்ரோ வந்து என் ஃப்ரெண்டு. நான் அவர் கூட பார்த்திங்கன்னா லைவ்லாம் போட்டிருக்கேன். என்கிட்ட இப்போ கான்டெக்ட் தான் இருக்கார். தெரியும் ஜித்தாலேருந்து வீடியோ போடுறாரு. அவர் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடவே இல்லை. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன் பிரச்சனை. ஏன்னா அவர் நம்பர் இருக்கு என்கிட்ட, கால் பண்ணி கேட்கல. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவரோட மொபைல் வந்து இப்போ அவர் வீடியோ ஷூட் பண்ணுறது வந்து ஐஃபோனில் கீழே போட்டு உடஞ்சிருச்சான். ஸோ அதனால் நான் ஐஃபோன் தெரியும் ஒரு 1.5 லட்ச ரூபா வந்துடும். அதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, எக்ஸ்பென்சிவ். அதனால் ஃபோன் வாங்க முடியாமல் அவரால் வீடியோ போட முடியல. இந்த மாதம் எப்படியாவது ஃபோன் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் சவுதி அரேபியாவில் தான் இருக்கார். வாங்கினோன்னா வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவங்க சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. நானும் கேட்டேன். இன்றைக்கி கூட அவர்கிட்ட பேசினேன். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவார். ஸோ மணி பார்த்தீங்கன்னா 4 மணி இத்தனை நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். 3 ஆகுது. அஃப்னாக்கு கரெக்டாக 3 ஸ்கூல் விட்டுருவாங்க. அஃப்னாக்கும் வண்டி சாவி. ஸோ இந்த வண்டி சாவி தான் நல்லா இருக்கு. ஸோ என்ன மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறேன். இந்த வண்டி சாவி பார்த்தீங்கன்னா வச்ச இடம் எனக்கு உடனே மறந்துடும். டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அஃப்னா பார்த்தீங்கன்னா நேராக போய் கூட்டு வந்துடுவோம். கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை இருக்குது, முக்கியமான வேலை. அந்த வேலையை பார்க்கணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேக்குது. கிளைமேட் பார்த்தா தெரியும் பாருங்கள். மழை வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ 2 நாளாக நம்ம ஊரில் சாரல் அடிக்குது, மழை பெய்யுது. நேரத்துக்கு முந்தானத்துலாம் மழை. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரியாக கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஊட்டி எனக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அஃப்னா வெயிட் பண்ணுவாங்க. சீக்கிரம் போய் கூப்பிட்டு வந்துடலாம். முன்னாட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அஃப்னா வந்து ஏதோ பேசணும் நான் பேச. அஃப்னா நாங்க வந்து புது ஸ்கூல் விட்டு வந்தோடனே தான் நாக்கு போட்டோம். இப்பதான் வந்தோம். அஃப்ரா குடுக்குன்னு உள்ள போயிட்டு அஃப்ரா பாருங்க காய்ச்சி. அஃப்ரா பாருங்க. அஃப்ரா அங்க நிக்க குடுக்குன்னு. அஃப்ரா நின்னு டான்ஸ் ஆடி இருக்கா.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அப்புறம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. அஃப்னா காமி, அதாவது இது அஃப்னாக்கு அப்புறம் பிடிச்ச ட்ரெஸ். அஃப்னா காமி ஓட்டு. இது பேர் என்ன பேர்? கக்காசியா? கக்காசி அஃப்னா. டீ குடிக்கன்னு சொல்லி என் மேலே உட்காந்து டீயை கொட்டி விட்டா அஃப்ரா. அதனால ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டிய ஆகிப்போச்சு. இதோட 2ஆவது ட்ரெஸ் இது மாற்றிருக்கேன். அஃப்ரா உங்களை தானே சாயா புள்ள மேலே கொட்டி விட்டு சிரிக்கியோ. சரி அஃப்னா போமா, ஹெல்மெட் எடுத்துக்கோ. அத்தா ஹெல்மெட்டை இந்த ஹெல்மெட் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா ஃபீவராக இருக்கனால காற்று வந்து பயங்கரமாக இருக்கும். நான் எங்கே போனாலும் தனியாக போனால் ஹெல்மெட் போட்டுருவேன். ஃபேமிலி கூட போயில ஒரு பிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையில் ஹெல்மெட்டை வச்சுட்டு தான் போவேன். ஆனால் இன்றைக்கி முடியலை, என்னால் காதெல்லாம் வலிக்க மாதிரி தான் இருக்குது, நல்லா வலிக்க மாதிரி இருக்குது. அதனால கண்டிப்பாக ஹெல்மெட் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வரேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டு நான் அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோடய நண்பர் ஒருத்தர் வாராரு. சவுதியில் வச்சு அவர் பழக்கம். அவர் வந்து குற்றாலத்துக்கு வாரன்ருக்கார். முடிஞ்சால் அவரையும் போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்பி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு 9 மணிக்கெலாம் வந்துடுவோம். எங்கே வெளியே போனாலும் ஆளுக்கு முதல்ல கிளம்பி நிற்கிறது 2 பேர் தான். அது இந்த 2 குட்டி தான். அஃப்னாவும் அஃப்ராவும். அஃப்னா இன் பண்ணியிருக்கேன். இந்த அஃப்னாக்கு வந்து இன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இல்லை அஃப்னா? சரி நல்லா இருக்கும். ஹெல்மெட்டை கொண்டா, ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டாத்தா செக்கில் போவோம். ஆ எங்கே ஐஸ் கட்டி? எங்கே ஐஸ் கட்டி? அது வானம்மா, ஐஸ் கட்டி இல்லைம்மா. சரி வா போவோம் அஃப்னா. அஃப்னா வாங்க. அவ்வளோதான் கிளம்பிட்டோம். கிளம்பி வேண்டியதான். ஹெல்மெட் வச்சுக்கோங்க. நிற்க பார்த்தீங்கன்னா 2 பேரும் நின்றுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நான் பையன் போகணும். நான் செருப்பில் போட்டுக்கிறேன். செப்பல் போட்டுக்கோ. ஸோ அப்படின்னா வந்து எப்போதுமே ஃபாஸ்ட்டு. செப்பல்லாம் போட்டு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. மணி கரெக்டாக நான் 4 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5:30 6 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவோம். 4:30 சரிம்மா வாமா. இங்கே பாருங்க குட்டிஸ். இந்த குட்டீஸ் தான் சேட்டை. குட்டீஸ் என்ன குட்டீஸ்? நான் வரேன். அஃப்னா இங்கே பாரு, நம்ம வண்டியில் யாரோ ஏறி உட்காந்துருக்காங்க. மண்ணாக இருக்குது. பெட்ரோல் போட துட்டு வச்சிருக்கேன் அஃப்னா. ஏன்னா தெரியாது அஃப்னா, நீ பெட்ரோல் போட துட்டு தரலன்னா உன்னை பெட்ரோல் பம்புக்காரங்கிட்ட கொடுத்துருவேன் விலைக்கு. உன்னை கொடுத்தா வண்டி நிறைய பெட்ரோல் போட்டுக்கலாம். சும்மா ஃபைனலி குற்றாலத்துக்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஒருத்தர் காமிக்கன்னு சொன்னேன். என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னா குற்றாலத்துக்கு வந்தேன். என்னோட நம்பரை காமிக்க நீங்களே பாருங்கள். சுல்தான் ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? என்ன திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க தான் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு ப்ரோ குற்றாலம்? குற்றாலம் நம்ம ஊர் தானே ப்ரோ, சொல்லணுமாண்ணா? ஒரு வீடியோ போட்டுருவோம் ப்ரோ குற்றாலத்தில். போடுங்க, அவ்வளோதான். அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எடுத்து போட வேண்டியதானே. பார்த்தீங்கன்னா சுல்தான் ப்ரோ வந்து சவுதியில் வச்சு நான் பார்த்தது கூட இல்லை, ஆனால் பேசியிருக்கேன். இன்றைக்கி தான் நேரில் பார்க்க வந்து டைம் கிடச்சிது. ப்ரோ மீட் பண்ணியாச்சு. ப்ரோ ஃபேமிலியோட வந்திருக்காங்க. ப்ரோ வாங்க குளிக்க போகலாம். அதான் ப்ரோ கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி குற்றாலத்தில் கூட்டமே இல்லை. இன்னைக்கு கூட்டமே இல்லை பாருங்க கொஞ்சம் ப்ரோ. நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ மெயின் ஃபால்ஸில் நல்லா தண்ணி வருது, ஆனால் கூட்டம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீக்கெண்டு கிடையாது, திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கூட்டம் கிடையாது. பட் இதே ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே நைட் அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாக வலிஞ்சு இருக்கும் கூட்டங்கள். பட் இன்றைக்கி கூட்டம் இல்லை. ஃபால்ஸை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு கடைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே தான் இன்றைக்கி டீ குடிக்க போகிறோம். நானும் சுல்தான் ப்ரோ. அவர் பார்த்தீங்கன்னா பாதாம் பழம் வந்தார். நேராக பாதாம் வாங்க வந்துட்டோம். பாதாம் பழம் வாங்கிட்டு குற்றாலம் ஃபேமஸ் தான். அதுக்கப்புறம் யாரு முன்னாடி கேட்டா? சுல்தான் ப்ரோ எப்படி இருக்கு? பாதாம் பழம் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்கா? காடை முட்டை சாப்பிட்டு பாரு, செம்மையாக இருக்கும். ஆனால் இது ஒரு முட்டை மட்டும் எவ்வளோண்ணே? ஒரு முட்டை எவ்வளோ? ஒரு முட்டை 10 ரூபாயா? பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க கடைக்கு வந்திருக்கோம். அந்த கடையில் ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அம்மா இந்த சட்டை ஒன்று பார்க்கணும், நம்ம பார்க்கலாமா? எவ்வளோம்மா இந்த சட்டை? 1900 சரி நீங்கள் எங்கே இருக்கீங்க? கடையில் ஆள் இல்லையோ? இவன் வாங்க வெளியே வாங்க, வெளியே ஓடியாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கடையில்